நேற்று ராத்திரி தூங்கும் போது ஒரு குட்டி கனவு. ஒரு தீபாவளி டைம் தமிழ்நாட்டுல ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுது. முதல் படம் சூப்பர் படம், 2வது படம் சுமாரான படம், 3வது படம் 3வது ஷோவே தாண்டாது, அவ்வளவு கேவலமான படம், 4வது படம் ரேஸ்லயே இல்ல, அதை விட்டுருவோம். இந்த 4 படத்தையும் பார்த்துட்டு ஒரு 9 யூடியூபர்ஸ், ஒரு 9 யூடியூபர்ஸும் அவங்க சேனல்ல இந்த 4 படத்தை பத்தியும் ரிவ்யூ கொடுக்குறாங்க. இந்த முதல் படத்தை சூப்பருங்கிறாங்க, 2வது படத்தை சுமாருங்கிறாங்க, 3வது படம் தேராதுன்னே சொல்றாங்க. அதான் சொன்னல, அது ஒரு விளங்காத படம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல இருந்து இந்த 9 யூடியூபர்ஸ்க்கு ஒரு கால் வருது. எங்க இருந்து? மேல இருந்து கால் வருது. நான் கடவுள் பேசுறேன். எந்த கடவுள்? உங்க எல்லாருக்கும் கடவுள். ஐயோ ஜி, நீங்களா? சொல்லுங்க ஜி. நீங்க சரியில்லைன்னு சொல்லி மோசமா திட்டுனீங்களே அந்த 3வது படம், அந்த படம் தான் இந்த வருஷத்துக்கு இல்ல அடுத்த 5 வருஷத்துக்கு சேர்த்து அந்த படம் தான் இந்தியாலேயே மேக்சிமம் வசூல் பண்ண படம் அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அறிவிச்சு அதுக்கு அவார்டும் கொடுக்க போறோம். அந்த மாதிரி சான்ஸ் இல்லன்னு எங்களுக்கும் தெரியும். மூடிட்டு சொல்றத செய்யடா முண்டங்களா. உடனே இவனுங்க பயந்து போய் இந்த யூடியூபர்ஸ், ஐயோ தெய்வமே, எப்படி தெய்வமே, நாங்க தான் வேற 2 படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோமே, இப்ப திடீர்னு இந்த படம் தான் பெஸ்ட்னு சொன்னா டவுட் வராதா எல்லாருக்கும்? டேய் வெண்ணைகளா, அது கூட எங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க 9 பேர் இருக்கீங்க யூடியூபர்ஸ், நாங்க 10வதா புதுசா ஒருத்தனை அனுப்புவோம். அவன் என்ன சொல்லுவான்? இது வரைக்கும் உலகத்துல வந்த படத்திலேயே இந்த 3வது படம் தான் ஆகச்சிறந்த கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு வாய் கூசாம சொல்லுவான். உடனே நீங்க என்ன பண்றீங்க? அவன் சொன்னதை அப்படியே கட் பண்ணி உங்க சேனல்ல மாத்தி மாத்தி உங்க 9 பேரோட யூடியூப் சேனல்லையும் போட்டுனே இருக்கீங்க. நல்லா கேட்டுக்கங்க, 3வது படம் நல்லா இருக்குதுன்னு நீங்க சொல்லல, அவன் சொன்ன கிளிப்பிங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணி மாறி மாறி உங்க சேனல்ல போட்டுக்கிட்டே இருக்கீங்க 9 பேரும். நேற்று வரைக்கும் 9 பேர் பேசினதெல்லாம் மறந்து போய் ஒரு நாள் ஒரே ஒருத்தம் பேசின அந்த வித்தியாசமான கருத்தை மட்டும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 9 சேனலும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் மனசுல அதுதான் ஆழமா பதியும். அடுத்த 3 நாளைக்கு உங்க 9 சேனல்லையும் அந்த ஒரு சேனல் சொன்னதை பத்தி மட்டுமே பேசணும். அதுதான் உண்மைன்னு எல்லாரும் நம்பணும். அந்த 3 நாள் கேப்ல நாங்க எங்களுடைய டங்குட காட்டி டுங்குடுபாக்கு ஒரு வேலையெல்லாம் பார்த்து கம்ப்யூட்டர்ல செட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி 4ஆம் தேதி, இது 4வது நாள் 3வது படம் தான் வசூல்ல ஜெயிச்சிச்சு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு ஆரவாரத்தோட அண்ட சராசரத்தையும் நம்ப வச்சிருவோம். எப்படி அப்படின்னு கடவுள் கேட்க உடனே அந்த 9 ஊடகர்களும் ஜி சூப்பர் ஜி, இதுக்கு தான் ஜி 11 வருஷத்து பல வருஷமா நீங்க படி அளக்கிற பகவானாவே இருக்கீங்க, நாங்க உங்ககிட்ட இருந்து பிரசாதம் வாங்கி திங்கிற பக்தர்களாவே இருக்கோம் அப்படின்னு தன்னடக்கத்தோட சொல்ல தூக்கி வாரி போட்டு எந்திரிச்சிட்டேன். கனவு பாதியில முடிஞ்சிருச்சு. முடிவு என்னவா இருக்கும்? 4 படத்துல எது ஜெயிக்கும்? 4மே ஜெயிக்கட்டும். 4மே